Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரவா பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் அளவுக்கு ரவா. நான் இங்கே வந்து ஆர்கானிக் சூஜி ரவான்னு கிடைக்குது. இப்போ நான் அதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெள்ளையாக இல்லாமல் கோதுமையை உடைச்சி சின்னதாக பண்ண மாதிரி இருக்கும் இது. அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், அரை கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அளவுக்கு பாதாம் பொடி, ஒரு 10லேருந்து 15 பாதாம் எடுத்து நல்லா ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா தொடச்சிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அப்புறம் அரை கப் அளவுக்கு பால் பவுடர், 2 கப் அளவுக்கு சர்க்கரை. நான் சர்க்கரைக்கு பதில் இன்றைக்கி பனங்கல்கண்டு எடுத்து அதோட 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி பொடிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நெய், இது நீங்கள் 3/4 கப் அளவுக்கு விட்டால் கூட போதும், கூட விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவுக்கு பால், அப்புறமா அலங்கரிக்கிறதுக்கு தேவையான பாதாம், முந்திரி, திராட்சை உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கல் உப்பு, அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக. எந்த பிளேட்டில் எடுத்து கொட்ட போகிறோமோ அதில் கொஞ்சம் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம பர்ஃபி கலர ஆரம்பிக்கலாம். முதல்ல வானலியை சூடு பண்ணி நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இந்த ரவாவை போட்டு நல்லா பொன்னிறமாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க. ரவா பாதி வறுப்பட்டு இருக்கிறப்பவே அதில் இந்த கடலை மாவையும் சேர்த்துருங்க. இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் கலருக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இந்த ஸ்மெல் ஒன்றும் வராது நம்ம ஸ்வீட்டில். ரவா நல்லா வறுப்பட்டு வாசனை வந்ததும் இந்த தேங்காயும் சேர்த்து ஒரு வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுப்பட்டு இருக்கிறப்பவே இந்த பாதாம் பொடி மற்றும் இந்த பால் பொடி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாதபடிக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஒரே நிமிஷத்தில் இது இந்த மாதிரி நல்லா கட்டியாக திரண்டு வந்துடும். இப்போ இதோட இன்னொரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா இந்த மாதிரி வெந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை பனங்கற்கண்டு பொடி சேர்க்குறேன்னா இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே போடலாம், அரைச்செல்லாம் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. சர்க்கரை சேர்த்ததும் லேசாக அந்த கலவை வந்து அப்படியே இளகி கொடுக்கும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தீயை மிதமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பனங்கல்கண்டு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளந்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கலவை இந்த மாதிரி பூத்து வர்றதுன்னு சொல்லுவாங்க, வெள்ளையாக இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் நம்மளோட பதம். நம்ம ஊற்றுன அந்த நெய்யும் வந்து வெளியில் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஒரே ஒரு லம்பாக இந்த இது வந்து இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். நமக்கும் கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் பதம். இந்த மாதிரி நல்லா திரண்டு வர்றப்ப எடுத்து நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம். இப்படி சுற்றினோம்னா இப்படி ஒரு நான்ஸ்டிக் மாஸாக நம்மளோடது நம்ம கரண்டியோடு சேர்ந்துட்டு சுற்றும். ஒரு நெய் தடவின ஸ்பூனால் நல்லா இப்படி ஸ்மூத்தாக்கி பரப்பி விட்டுடுங்க. இது மேலே இப்போ பாதாம், பிஸ்தா, முந்திரி நம்ம எது எடுத்து வச்சுருக்கோமோ அதை போட்டு லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். கொஞ்சம் சூடு ஆறினோடனே நமக்கு வேண்டிய மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ரவா பர்ஃபி தயார்.